ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு ₹100க்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மந்த்லி செலவெல்லாம் இவங்களே பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. எங்கள கல்யாணம் பண்ணி வச்சது, சீர் சிறப்பு பண்ணது, இப்போ என் குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே போலாம். இந்த தொழில வச்சு தான் இவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இப்போ லட்ச லட்சமா சம்பாரிக்கிறோம். ஆனா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த காலத்துல இந்த தொழில வச்சு தான் இந்த அளவுக்கு கரை சேர்த்திருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது சும்மா பெரிய விஷயமே கிடையாது. அப்போ 2 தறி இருந்துச்சுங்க. இப்பதான் தாத்தானால தான் நெசிட்டுருக்காங்க. பாட்டினால நெய்ய முடியலன்னு விட்டுட்டாங்க. அப்பவும் பாட்டி சும்மா இல்ல, தார் சுத்தி குடுத்துட்டுருக்காங்க. இது மக்கா தறின்னு சொல்லுவாங்க. அவங்க நெய்யறது துண்டு, சென்னிமலை துண்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறவங்களுக்கு, நெய்யறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு எவ்வளோ கஷ்டமான வேலையும் தெரியும். பவர்லூம் மாரி ஈஸியான தொழில் கண்டிப்பா கிடையாது. இது கையிலேயே இழுக்கணும். அதுவும்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. 80 வயசு ஆயும் இப்பவும் அவங்களோடத அவங்களே பார்த்துக்கிறாங்க. யார்கிட்டயும் ரூ. 1 கூட